Hello everyone, welcome back to TAF IAS Academy. So இன்னைக்கு நியூஸ் ஆர்டிகல்ஸ் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஆர்டிக்கல் பாருங்க. கேபினெட் கிவ்ஸ் நாட் டு மேக் இன்சல்ட் டு வந்தே மாத்திரம் அண்ட் ஒஃபென்ஸ். ஸோ நமக்கு நேஷ்னல் ஆனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இருக்குது. அது நம்மளுடைய நேஷ்னல் ஆந்தமாக இருக்கட்டும், இல்லை நேஷ்னல் ஃப்ளாகாக இருக்கட்டும், நேஷ்னல் ஆந்தமான ஜனகணமன, இல்லை நேஷ்னல் ஃப்ளாகு, இல்லை கான்ஸ்டிடியூஷன், இதெல்லாம் வந்துட்டு நம்மளுடைய நேஷ்னல் ஆனர்ஸ். அண்ட் அதை அவமதிக்கிற விதமாக ஏதேனும் ஒரு செயல் நடக்குது அப்படின்னா அது வந்து ஒரு பனிஷபிள் அஃபென்ஸ். ஓகே, ஸோ இப்போ அந்த வரிசையில் நம்மளுடைய நேஷ்னல் சாங்கான வந்தே மாதரமையும் ஒரு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட்ஸ் டு நேஷ்னல் ஆனர் ஆக்ட் 1971 இந்த சட்டத்துக்கு கீழே வந்து கவர் ஆகும். ஸோ இந்த சட்டத்தை ரீசெண்டாக நமக்கு அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான இனிஷியேட்டிவ் தான் எடுத்திருக்காங்க. ஸோ கேபினெட்டும் அதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்கு. ஸோ இதில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து தான் நமக்கு வந்தே மாதரமையும் இன்க்ளூட் பண்ண போகிறாங்க. ஸோ வந்தே மாதரமை இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஆர் எனி அப்ஸ்ட்ரக்ஷன் டு த சிங்கிங் ஆஃப் த நேஷ்னல் சாங் இஃப் ஹேப்பன்ஸ், இட் இஸ் அ பனிஷபிள் அஃபென்ஸ். ஓகே, அண்ட் ஆல்ரெடி இருக்கக்கூடிய அதாவது நேஷ்னல் ஆந்தம், நேஷ்னல் ஃப்ளாக், கான்ஸ்டியூஷன் இதெல்லாம் நம்ம இன்சல்ட் பண்ணுற பட்சத்தில் என்ன பனிஷ்மெண்ட் இருந்தது அப்படின்னா 3 years imprisonment or a fine or both. Okay, so up to 3 years in prison or a fine or both. And இதே சேம் பனிஷ்மெண்ட் தான் இப்போ நேஷ்னல் சாங் அவமதிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டாலும் நடக்கும். ஓகே, அண்ட் இது ரிலேட்டடான கைட்லைன்ஸ் நமக்கு ஆல்ரெடி பிப்ரவரி மந்த்தே யூனியன் ஹோம் மினிஸ்டர் கிட்ட வந்திருந்தது. என்ன ஃபர்தராக சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, லைக் எல்லா ஸ்டேட்ஸும் எல்லா கவர்மெண்ட் பாடிஸும் என்ன அஃபிஷியல் ஈவெண்ட் நடந்தாலும் அதில் நம்மளுடைய நேஷ்னல் சாங்கான வந்தே மாத்திரமாக ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ணணும். அதுக்கப்புறம் நேஷ்னல் ஆந்தம் ப்ளே பண்ணணும். அதுக்கப்புறம் நமக்கு ஸ்டேட் ஆந்தம் இருக்குது அப்படின்னா அந்தந்த ஸ்டேட்டுடைய சாங் ப்ளே பண்ணணும் அப்படின்னு ஒரு டிரெக்டிவை கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு யூனியன் ஹோம் மினிஸ்டர் கிட்டேருந்து பிப்ரவரி மந்த்தே எல்லா ஸ்டேட்ஸ் அண்ட் ரெஸ்பெக்டிவ் கவர்மெண்ட் பாடிஸ் எல்லாத்துக்குமே போயிருக்கு. ஓகே, அண்ட் ஹிஸ்டாரிக்கலி ஸ்பீக்கிங் நமக்கு வந்தே மாத்திரம் நேஷ்னல் சாங் யார் எழுதுனது? இட்ஸ் ரிட்டன் பை பன்கிம் சந்திரா சாட்டர்ஜி. ஓகே, ஃபர்ஸ்ட் அவருடைய நாவலான அனந்தமத் அதில் தான் இந்த நேஷ்னல் சாங் வந்தே மாத்திரம் சாங்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1937 காங்கிரஸ் லீடர்ஸ் வந்து அவங்களுடைய நேஷ்னல் மூமெண்ட்டை அந்த ப்ரொட்டஸ்ட் இது எல்லாத்துலேயுமே வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த கேதரிங்ஸ் எல்லாத்துலேயுமே. அண்ட் ஆல்சோ இந்த வந்தே மாத்திரம் சாங் பொறுத்த வரைக்கும் 6 ஸ்டான்சாஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் 2 ஸ்டான்சாஸ் தான் ரொம்ப பாப்புலரைஸ் செய்யப்பட்டுச்சு. பட் இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு, ஆல் த 6 stanzas of the song should be played. So all the 6 stanzas நம்ம பாடுறப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 3 minutes வந்து எடுக்கும். வேறஸ் நேஷ்னல் ஆந்தம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 52 seconds. எஸ், அண்ட் நேஷ்னல் ஆந்தம், நம்மளுடைய நேஷ்னல் ஆந்தம் எழுதினது யார்? ரவீந்திரநாத் தாகூர். ஓகே, ஸோ இப்போதைக்கு இதுதான் நமக்கு வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட்ஸ் டு நேஷ்னல் ஆனர் ஆக்டில் இது வரைக்கும் நேஷ்னல் சாங்கான வந்தே மாத்திரம் இன்க்ளூட் செய்யப்படலை. அண்ட் சூன் இட் இஸ் கோயிங் டு பி இன்க்ளூடட் த்ரூ அன் அமெண்ட்மெண்ட். அண்ட் ஃபர்தராக நமக்கு ஃபர்ஸ்ட் நேஷ்னல் சாங் பாடணும், அண்ட் தென் நேஷ்னல் ஆந்தம், அண்ட் தென் ஸ்டேட் சாங். ஸோ இதுதான் நமக்கு அஃபிஷியல் ஈவெண்ட்ஸில் கொடுக்கக்கூடிய ஒரு கைட்லைன்ஸாகவும் இருந்திருக்கு. ஓகே, ஸோ எஸ், தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. அஸ்ஸாம் அசம்பிளி மே நாட் ஹாவ் அ லீடர் ஆஃப் அப்போசிஷன். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நமக்கு அஸ்ஸாம், தமிழ்நாடு, கேரளா, தென் வெஸ்ட் பெங்கால், புதுச்சேரி எல்லாத்துலேயுமே அசம்பிளி எலெக்ஷன்ஸ் இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு. கரெக்டாக? அண்ட் அஸ்ஸாமில் பிஜேபி காட் அ ஸ்வீப்பிங் விக்ட்ரி. கரெக்டாக? Like BJP and its 2 regional allies backed 102 seats out of 126. Whereas opposition பார்த்தீங்கன்னா 21 seats வந்து கிடச்சிருக்கும். ஓகே, ஸோ இதில் என்ன ஆகுது அப்படின்னா அஸ்ஸாம் அசம்பிளியில் லீடர் ஆஃப் அப்போசிஷன் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டே இருக்காது அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஸோ லீடர் ஆஃப் அப்போசிஷன் போஸ்ட் பற்றி பார்க்கலாம். அண்ட் அதுக்கு கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் இருக்கா, இல்லை லீகல் ப்ரொவிஷன்ஸ் இருக்கா, பார்லிமெண்ட்டில் என்ன மாதிரியான ஒரு ப்ரொசீஜர், அண்ட் ஆல்சோ அசம்பிளிஸில் என்ன மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் எல்லாமே பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இஸ் இட் அ கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்? அதாவது லீடர் ஆஃப் அப்போசிஷன் நமக்கு கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கிறதா?
கிடையாது. ஸோ நோ, இட் இஸ் நாட் மென்ஷன்ட் இன் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. சி, வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இட் இஸ் அ ஸ்டாட்யூட்ரி போஸ்ட், மீனிங் இட் வாஸ் கிரியேட்டட் பை அ ஸ்பெசிஃபிக் லா பாஸ்ட் பை பார்லிமெண்ட். நம்ம வந்து பார்லிமெண்ட்டில் இப்போ லீடர் ஆஃப் அப்போசிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா it is through a law created by parliament. Okay, and the status and salary of the leader of opposition are governed by salary and allowances of leader of opposition in parliament act of 1977. ஸோ இது வந்து நம்ம பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய லீடர் ஆஃப் அப்போசிஷன் பற்றி பேசுகிறோம். ஸோ their salary and status are covered under this particular act of parliament. Okay, and இவங்களுக்கான கோரம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10% ரூல், அதாவது 1/10 கோரம் ரூல் ஃபார் அ பார்ட்டி டு பி கிளைம்ட் அஸ் அஃபீஷியல் லீடர் ஆஃப் அஃபீஷியல் opposition பார்ட்டி அண்ட் லீடர் ஆஃப் அப்போசிஷன் ஒரு பர்சனை வந்து நம்ம போஸ்ட் கொடுக்கணும் லோக்சபாவில் அப்படின்னா இட் மஸ்ட் ஹாவ் அட்லீஸ்ட் 10% ஆஃப் த டோட்டல் சீட்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 55 out of 543. ஓகே, பட் இப்போ நமக்கு என்ன கேஸு, அஸ்ஸாம் அசம்பிளியில் லீடர் ஆஃப் அப்போசிஷனே இருக்காது அப்படின்னு பார்க்குறோம். அஸ்ஸாம் அசம்பிளி பொறுத்த வரைக்கும் என்ன ரூல் அப்படின்னா ரெக்வயரிங் 1/6 ஆஃப் த டோட்டல் ஸ்ட்ரென்த். ஸோ டோட்டல் நம்ம வந்து 126 சீட்ஸ்ன்னு பார்த்தோமா. எஸ், அ பார்ட்டி நீட்ஸ் 21 சீட்ஸ் டு குவாலிஃபை. நம்ம முன்னாடி நியூஸில் என்ன பார்த்தோம், 21 அப்போசிஷன் செக்யூர் பண்ணியிருக்குன்னு பார்த்தோம். அப்போ அது குவாலிஃபைடு தானே மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. அதில் காங்கிரஸ் ஒன்லி 19, ரிமைனிங் 2 was won by another regional party. ஸோ மினிமம் நம்பர் ஒரு கம்ப்ளீட் அந்த ஒரு லார்ஜஸ்ட் பார்ட்டி, அப்போ காங்கிரஸ் மட்டுமே 21 எடுத்திருக்கு அப்படின்னா தே வில் பி ரெக்கக்னைஸ்ட் அஸ் வாட் லீடர் ஆஃப் அப்போசிஷன். பட் காங்கிரஸ் செக்யூர் பண்ணது 19 தான். ஸோ 1/6 ஆஃப் த ரெக்குவயர்மெண்ட் அங்கே கிடைக்கல. ஓகே, ஸோ தே மே நாட் கெட் த அஃபீஷியல் போஸ்ட். அதுதான் நமக்கு நியூஸில் கொடுத்துருக்காங்க. நவ் கீ லீகல் பவர்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். லீடர் ஆஃப் அப்போசிஷனுடைய ரோல் என்ன, வாட் இஸ் தேர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே பிளே அ வைட்டல் ரோல் ஆஃப் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இன் அ டெமோக்ரஸி. அதாவது நமக்கு நிறைய விஷயமா இருக்கட்டும், லீடர் ஆஃப் அப்போசிஷன் அப்படிங்கிறது நமக்கு அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸை குவெஸ்டின் பண்ணுறதுக்கான ஒரு அத்தாரிட்டி அப்படி பார்க்கலாம் நம்ம. ஓகே, அண்ட் ஆல்சோ அப்பார்ட் ஃப்ரம் தட் தே சிட் ஆன் ஹை லெவல் செலெக்ஷன் கமிட்டிஸ் ஃபார் வைட்டல் போஸ்ட். ஸோ நீங்கள் எந்த செலெக்ஷன் கமிட்டி எடுத்துக்கிட்டிங்கனாலும் இது வந்து நம்ம வி ஆர் டாக்கிங் அபவுட் லீடர் ஆஃப் அப்போசிஷன் ஆஃப் பார்லிமெண்ட். ஓகே, இப்போது செலெக்ஷன் கமிட்டிஸில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனரை செலக்ட் பண்ணுறது, இல்லை சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர், இல்லைனா சிபிஐ டிரெக்டர், இல்லைனா லோக்பால், இல்லைனா என்ஹெச்ஆர்சியோட சேர்பர்சன் செலக்ட் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே ஒரு ஹை லெவல் செலெக்ஷன் கமிட்டி இருக்கும். அந்த செலெக்ஷன் கமிட்டியில் ஒன் ஆஃப் த மெம்பர்ஸாக லீடர் ஆஃப் அப்போசிஷன் பிளேஸ் அ ஹியூஜ் ரோல். ஓகே, ஸோ along with Prime Minister, leader of opposition and other members form that selection committee. ஸோ லீடர் ஆஃப் அப்போசிஷனுடைய ரோல் வந்து ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். இதே இது வந்து நீங்கள் ஸ்டேட்டுன்னு எடுத்துக்கிட்டாலும் ஸ்டேட்டோட இப்போ ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனருடைய அப்பாயின்மெண்ட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய அப்பாயின்மெண்ட்டாக இருக்கட்டும், அது எல்லாத்துலேயுமே லீடர் ஆஃப் அப்போசிஷனுடைய ப்ரெசன்ஸ் இருக்கும். ஓகே, அண்ட் ஃபர்தராக அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் கிவன் த ரேங்க் அண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் அ கேபினெட் மினிஸ்டர். ஓகே, ஸோ ஒரு கேபினெட் மினிஸ்டருடைய ரேங்க் அண்ட் ஸ்டேட்டஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் ஃபர்தர் தே ஆர் த சீஃப் ஸ்போக்ஸ் பர்சன் ஃபார் த அப்போசிஷன், என்ஷூரிங் த கவர்மெண்ட் இஸ் ஹெல்ட் அக்கௌண்டபிள் ஃபார் இட்ஸ் பாலிசிஸ் அண்ட் ஸ்பெண்டிங். ஓகே, ஸோ எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸை அக்கௌண்டபிளாக எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் பிளேட் பை த லீடர் ஆஃப் அப்போசிஷன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு அஸ்ஸாம் அசம்பிளியில் அது இருக்காதுன்றது ஒரு மேஜர் கன்சர்னாக கூட நம்ம எடுத்துக்கலாம். பிகாஸ் பிஜேபி ஆர் த ரூலிங் பார்ட்டி, த வின்னர் பார்ட்டி பார்த்தீங்கன்னா they don't have anyone else to question them, right? their authority cannot be questioned. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்குது. ஓகே, ஸோ that's all about this one. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், கேபினெட் அப்ரூவ்ஸ் 4 more judges ஃபார் சுப்ரீம் கோர்ட். ஓகே, ஸோ இப்போ ரீசெண்டாக நமக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜஸுடைய எண்ணிக்கையை அப்ரூவ் பண்ணியிருக்கு கேபினெட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்டிக்கல் 124 clause 1 talks about what? Talks about establishment of Supreme Court of India. ஓகே, ஸோ என்ன சொல்லுது? there shall be a Supreme Court of India consisting of a Chief Justice of India and other
ஜட்ஜஸ். ஓகே, ஸோ இது நமக்கு 1950 கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணப்போ நமக்கு சிஜேஐ அண்ட் அதர் ஜட்ஜஸோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா சிஜேஐ ப்ளஸ் நாட் மோர் தென் 7 அதர் ஜட்ஜஸ். ஸோ மொத்தமே ஒரு 8 பேர் இருந்திருக்காங்க. ஓகே, பட் இப்போது ஆஸ் ஆஃப் நவ் இப்போ நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுக்கு முன்னாடி இப்போ எப்படி இருக்குன்னா 34 ஜட்ஜஸ் ஆர் தேர். ஓகே, ஸோ 34, இப்போ நமக்கு 4 more ஜட்ஜஸ் ஆட் பண்ண போகிறாங்க. ஸோ சூன் இட் வில் பிகம் வாட் 38. அண்ட் ஹூ ஹேஸ் த பவர் டு இன்க்ரீஸ்? இதுலேயே நமக்கு ஆர்டிகல் 124 என்ன மென்ஷன் பண்ணியிருக்கு? Parliament has the exclusive power to increase the number of judges. Okay, so it states that the strength remains at the original limit until Parliament by law prescribes a larger number. அப்படிதான் நமக்கு time and again, like it all depends on the backlog of cases, pendency, கேஸ் பெண்டன்சி, பேக்லாக் இதெல்லாம் இருக்குல்ல, அதை அட்ரஸ் பண்ணுறதுக்காக டைம் அண்ட் அகெயின் நமக்கு ஜட்ஜஸை இன்க்ரீஸ் பண்ணி தான் நமக்கு பிகினிங்கில் இருந்த 8 இப்போது 34 ஆகியிருக்கு. அண்ட் சூன் இட் இஸ் ஆல் செட் டு பிகம் 38. ஓகே, அண்ட் இதுக்கான இது பார்த்தீங்கன்னா நமக்கு சுப்ரீம் கோர்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் ஆக்ட் 1956 அது மூலமாக நம்ம இதை வந்து ஸ்டாட்யூட்ரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ தட் த பார்லிமெண்ட் கேன் பாஸ் அன் அமெண்ட்மெண்ட். அண்ட் ஃபர்தர் நமக்கு எப்படி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? கொலீஜியம் முறையில் தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஓகே, இன்னும் கொலீஜியம் ப்ராசஸ் தான் நமக்கு ஜட்ஜஸோட அப்பாயின்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நடந்துட்டு இருக்குது. ஓகே, ஸோ கொலீஜியம் முறையில் ஜட்ஜஸ் வந்து அதாவது அவங்களுடைய நேம்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் வந்து அந்த நேம்ஸை வந்து ஜட்ஜஸாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் இதுதான் நமக்கு நடந்துட்டு இருக்குது. அண்ட் ஆல்சோ நமக்கு லாஸ்ட்டாக வந்து நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2019. ஸோ 2019 நமக்கு 34 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 31 இருந்து, அதாவது 32 இருந்ததை 34 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. வேரஸ் அதுக்கப்புறம் 2019 அப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 6 years கேப் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் நமக்கு 34 38 இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கேபினெட் அப்ரூவ் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ ஒன்ஸ் இந்த லா வந்து அமெண்ட்மெண்ட் வந்து கம்ஸ் இன் டு இஃபெக்ட், சுப்ரீம் கோர்ட் கொலீஜியம் would recommend judges to the government for appointment to the top court. ஓகே, அண்ட் ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய பேக்லாக் கேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 92,385 கேசஸ் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இது எல்லாமே நமக்கு இதில் நிறைய கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் ஹியர் பண்ணுற கேசஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. அண்ட் எஸ், இந்த பில்லை வந்து நமக்கு நெக்ஸ்ட்டு பார்லிமெண்ட்ரி செஷன்லேயே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நீங்கள் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ், இது கான்ஸ்டியூஷனல் மேண்டேட் என்ன, யாருக்கு பவர் இருக்குது, எப்படி வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். ஓகே, இது பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் 30 banks integrated with Udgam portal to help legal heirs trace funds. ஓகே, இது வந்து நமக்கு உட்காம் போர்ட்டலோட எக்ஸ்பேன்ஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அன்கிளைம்டு டெபாசிட்ஸ் கேட்வே டு ஆக்சஸ் இன்ஃபர்மேஷன், இதுதான் உட்காமுடைய எக்ஸ்பேன்ஷன். இது என்ன அப்படின்னா, it is a web portal, that is centralized web portal developed by RBI to help individuals search for unclaimed deposits across multiple banks in one place. அதாவது இப்போ சப்போஸ் வந்து ஒரு பேங்க்கில் வந்து ஒரு அக்கௌண்ட் ஹோல்டர் இருக்காங்க, பட் அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் டியூ டு சம் இஷ்யூஸ் he lost his life, so like he is no more. So what happens to that account? It becomes inoperative. கரெக்டா? So what happens to the money in that account? Those deposits in that account? So yes, அதை ட்ரேஸ் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த உட்கம் போர்ட்டல் அப்படிங்கிறது. அண்ட் இது வந்து நமக்கு மல்டிபிள் பேங்க்ஸ், லைக் எவ்வளோ பேங்க்ஸில் வந்து அந்த ஒரு அக்கௌண்ட் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரு போர்ட்டலை வந்து நம்ம யூஸ் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் டேர்ம்ட் அஸ் வாட் அன்கிளைம்டு டெபாசிட்ஸ், பிகாஸ் ஸ்டில் லீகல் ஹேர்ஸ் இதை பற்றின ஐடியா இல்லாமல் இருக்காங்க. கரெக்டாக? லைக் இப்போது ஒரு டிசீஸ்டு பர்சன் இறந்துட்டாங்க அப்படிங்கிறவங்களுடைய எந்தெந்த அக்கௌண்ட்டில் வந்து அவங்க எந்தெந்த பேங்க்ஸில் வந்து அவங்க அக்கௌண்ட் வச்சுருக்காங்க அண்ட் எவ்வளோ டெபாசிட்ஸ் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கான அந்த லீகல்
ஹேர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுற விதமான ஒரு போர்ட்டல் தான் இந்த உட்கம் போர்ட்டல். ஓகே, அண்ட் ஆஸ் ஆஃப் நவ் 30 பேங்க்ஸ் ஆர் இன்டகிரேட்டட் இன் த சிஸ்டம், accounting for nearly 90% of the funds held in the Depositors Education and Awareness Fund, DEF. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் ஃபண்டில் இருக்கக்கூடிய எல்லா ஃபண்ட்ஸுமே வந்து நமக்கு இப்போ ஆஸ் ஆஃப் நவ் ஆக்சசபிளாக இந்த போர்ட்டல் வழியாக ஆக்சசபிள் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இதனுடைய ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டால் இட் இஸ் அன் இன்ஃபர்மேஷன் ஒன்லி பிளாட்ஃபார்ம். அதாவது நீங்கள் வந்து எவ்வளோ டெபாசிட் எந்தெந்த அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கலாம், எந்தெந்த பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குன்றதை செக் பண்ணிக்கலாமே தவிர்த்து இட்ஸ் நாட் அ கிளைம் செட்டில்மெண்ட் மெக்கானிசம். அதாவது அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் எனக்கு செட்டில் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடையாது. அதுக்கு அந்த ரெஸ்பெக்டிவ் பேங்க்கிட்ட தான் போகணும். ஓகே, ஸோ யூசர்ஸ் மஸ்ட் ஸ்டில் அப்ரோச் த ஸ்பெசிஃபிக் பேங்க் டு செட்டில் த கிளைம். ஓகே, அண்ட் ஆஸ் ஆஃப் April 1, 2026, the portal has around 20 lakh registered users who have conducted approximately 44 lakh searches. Okay, அண்ட் இந்த டெஃப் லைக் இருக்கு இல்லையா, டெபாசிட்டர்ஸ் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ஃபண்ட், இது வந்து நம்மளுக்கு என்னென்ன அன்கிளைம்டு டெபாசிட்ஸ், அதாவது பேங்க் அக்கௌண்ட்ஸில் டெபாசிட்ஸ் இருக்குது, அக்கௌண்ட் ஹோல்டர் உயிரோட இல்லை, வைரஸ் அந்த அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய டெபாசிட்ஸ் வந்து இன்னும் யாரும் கிளைம் பண்ணலை அப்படின்னு இருக்கிறது தான் அன்கிளைம் டெபாசிட்ஸ். ஸோ அதெல்லாம் கமர்ஷியல் அண்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸில் இருக்கக்கூடிய அன்கிளைம் டெபாசிட்ஸ் எல்லாமே இந்த பர்டிகுலர் கார்பஸில் தான் இருக்குது. அண்ட் இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை த RBI in 2014. ஓகே, அண்ட் ஹவு கேன் இட் பி ஆக்சஸ், லைக் எவ்வளோ எங்கே இருக்குது, இதெல்லாமே ஆக்சசபிள் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த போர்ட்டலில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இட் இஸ் ஆல்சோ கிரியேட்டட் பை த RBI. ஓகே, whereas settlement mechanism can be done only through that specific bank. Okay, so yes, that's all about this one. Next news பாருங்க, government hikes sugarcane FRP, that is fair and remunerative price by rupees 10 per quintal. fair and remunerative price அப்படின்னா நமக்கு நியாயமான மற்றும் ஆதாயமான விலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து நமக்கு எப்படி மற்ற கிராப்ஸுக்கு MSP இருக்குது, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், குறைந்தபட்ச மானிய விலை இருக்கா, அதே மாதிரி சுகர் கேன் பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடியது தான் இந்த FRP, ஃபேர் அண்ட் ரெம்யூனரேட்டிவ் ப்ரைஸ். ஓகே, ஸோ அது சுகர் கேனுக்குரிய ஃபேர் அண்ட் ரெம்யூனரேட்டிவ் ப்ரைஸ் தான் இப்போ கவர்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அண்ட் யூஸ்வலாகவே நமக்கு சுகர் கேனுடைய ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்டேஷன் அத்தாரிட்டி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இதில் வந்து நமக்கு MSP கீழே வரக்கூடிய க்ராப்ஸாக இருக்கட்டும் இல்லை சுகர் கேனாக இருக்கட்டும், ரெண்டுக்குமே ப்ரைஸ் ரெக்கமெண்டேஷன் கம்ஸ் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் ப்ரைஸஸ், CACP. whereas அப்ரூவல் யார் பண்ணுறா அப்படின்னு பார்த்தோம்னா கேபினெட் கமிட்டி ஆன் எக்கானமிக் அஃபேர்ஸ் chaired by the prime minister. ஓகே, இப்போ 10 ரூபாய் கூட்டியிருக்காங்கன்னு பார்க்குறோம் இல்லையா, ஸோ இங்கே பாருங்கள் யார் சொல்லியிருக்கிறது, கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ். ஸோ ரெக்கமெண்டேஷன் இஸ் ஃப்ரம் CACP, கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் ப்ரைஸஸ், வேரஸ் அப்ரூவல் யார்கிட்ட இருந்து வருது, கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் chaired by the prime minister. ஓகே, அண்ட் இப்போ 2026 ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு பெர் குவிண்டால் 365 ருபீஸாக இருக்கும். இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ரெக்கவரி ரேட். வி வில் சி அபவுட் இட். ஓகே, ரெக்கவரி ரேட்னா ஒன்றும் இல்லை, இப்போ சுகர் கேன் இருக்குது அப்படின்னா அந்த சுகர் கேன்லேருந்து எவ்வளோ சுகர் வந்து நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியுது, அதை பேஸ் பண்ணி தான் அந்த ரெக்கவரி ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதை வச்சு தான் நமக்கு குவிண்டால் ப்ரைஸும் வரும். ஸோ MSP அண்ட் FRP ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்துடலாம். இட்ஸ் அ டேபிள், இட்ஸ் அ வெரி வெரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஃபார் யூ. எக்ஸாம் ஓரியன்டாக தான் எல்லா பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் MSPயோடைய கவரேஜ் எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, இட் கவர்ஸ் 22 மேண்டேட்டட் க்ராப்ஸ், 14 கரீஃப் கிராப்ஸ், 6 ராபி கிராப்ஸ் அண்ட் 2 கமர்ஷியல் கிராப்ஸ். நமக்கு பேடி, வீட் இது எல்லாமே வந்து இதில் இன்க்ளூட் ஆகும். ஓகே, வேரஸ் FRP எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் applicable ஒன்லி டு சுகர் கேன். ஓகே, அண்ட் MSPயோடைய லீகல் ஸ்டேட்டஸ், no, there is no legal guarantee for procurement or there is no statutory law. Okay, it is purely administrative or policy based. ஓகே, ஸோ ரீசெண்டாக கூட நமக்கு ஃபார்மர்ஸ் அந்த 4 ஃபார்மர் பில் வந்து ஃபார்ம் பில்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ MSPக்கு வந்து லீகல் கேரண்டி கேட்டே ஃபார்மர்ஸ் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ எஸ், தெர் இஸ் நோ லீகல் பேக்கிங் ஃபார் MSP டில் நவ். அண்ட் அடுத்து FRPக்கு இட் ஹேஸ் அ ஸ்டாட்யூட்டரி மேண்டேட். ஓகே, ஸ்டாட்யூட்டரி ஆர் மேண்டேட்ரி அண்ட் மில்ஸ் ஆர் லீகலி பவுண்ட் டு பே திஸ் ப்ரைஸ். ஓகே, ஸோ
முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். மில்ஸ் தான் வந்து என்ன, சுகர் மில்ஸ் தான் சுகர் கேன் ப்ரொக்யூர் பண்ணி சுகர் வந்து ரெக்கவர் பண்ண போகிறாங்க. ஸோ சுகர் மில்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் டு பே திஸ் எஃப்ஆர்பி ப்ரைஸ், அதுக்கு குறைஞ்சு கொடுக்கக்கூடாது. ஓகே, வேறஸ் எம்எஸ்பி எடுத்துக்கிட்டிங்கன்னா கவர்மெண்ட் இஸ் த ப்ரொக்யூரிங் பாடி த்ரூ ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. எஸ். Okay, so governing law, it is not governed by any specific act, it is based on executive policy, whereas FRP oda mandate in a legal Sugar Can Control Order 1966 under the Essential Commodities Act of 1955. இதுதான் FRP உடைய governing law. அண்ட் இதில் பையர் யார், கவர்மெண்ட் தான், எஃப்சிஐ, நஃபாட் இதெல்லாம். வேறஸ் எஃப்ஆர்பி எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரைவேட் அண்ட் கோஆப்ரேட்டிவ் சுகர் மில்ஸ், தே ஆர் ரெஸ்பான்சிபிள் அண்ட் தே டிரெக்ட்லி ப்ரொக்யூர் ஃப்ரம் த farmers. And recovery link, it is not linked to yield quality or extraction rate directly. நமக்கு எஃப்ஆர்பி மட்டும்தான் சுகர் கேன், நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, ஒரு சுகர் கேன்லேருந்து உங்களால் எவ்வளோ சுகர் வந்து ரெக்கவர் பண்ண முடியுது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ரெக்கவரி ரேட் வந்து அந்த இது வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. வேறஸ் அந்த மாதிரி இந்த எம்எஸ்பி கிராப்ஸ் எதுக்குமே கிடையாது, ரெக்கவரி லிங்க் கிடையாது. அண்ட் பெனால்ட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தெர் இஸ் நோ லீகல் பெனால்ட்டி ஃபார் ப்ரைவேட் ட்ரேடர்ஸ் பையிங் பிலோ எம்எஸ்பி. வேறஸ் இதுக்கு எஃப்ஆர்பின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு குறைஞ்சு சுகர் மில்ஸ் வாங்கக்கூடாது. இஃப் தே டூ ஸோ லீகல் பெனால்ட்டிஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்ளை டு மில்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் மேஜர் ஆர் ப்ரைம் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் எம்எஸ்பி அண்ட் எஃப்ஆர்பி. ஓகே, so that's all for today. Thank you so much for watching. See you tomorrow.